ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்லமே, நல்லதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். உன்னுடைய எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என்னை எப்போதும் உன் மனதிற்குள் நினைத்து கொண்டே இருக்கும் என்னுடைய குழந்தைக்கு நிச்சயமாக நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். நீ வெற்றி பெறப் போகின்றாய். அனைத்து மகிழ்ச்சியையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன். நீ ஆசைப்பட்ட ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாசல் தேடி வந்து சேரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். பல பிரச்சனைகள் உன்னிடத்தில் வருகிறது என்று கவலை கொண்டிருக்காதே. உனக்கான தீர்வு இப்போது உன்னுடைய வாராகி தாயானவள் உனக்கு தரப்போகின்றேன். நல்லதுதான் நடக்கும் என்று நான் சொல்லுகின்றேன். நிச்சயமாக அது நடந்தே தீரும். எது நடக்க வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அது சர்வ நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் சொல்கிறேன் அல்லவா, எல்லாவற்றையும் நீ கடந்து செல்லத்தான் போகின்றாய். உனக்காக நான் இருக்கிறேன். நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது. நிச்சயமாக உன்னுடைய துன்பமான காலங்கள் எல்லாம் மாறப்போகின்றது. உன்னை பற்றி இழிவாக பேசுபவர்கள் எல்லாம் பேசி முடித்து விட்டார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் உன்னை பற்றி நல்ல விதமாகத்தான் பேசுவார்கள். உன்னை புகழ்ந்து பேசப் போகின்றார்கள். என்னை நம்பு. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது. நீ நல்ல வழியை நடந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான பாதையானது இப்போது புதிதாக உருவாகி இருக்கின்றது. நம்பிக்கையோடு இரு. நல்லவர்கள் சொல்லுவார்கள் நல்லது நடக்கும் என்று. கெட்டவர்கள் சொல்லுவார்கள் உன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்காது என்று. யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய வாராகி நான் சொல்லுகின்றேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகின்றது. நான் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் தங்கமே. நீ என்னை மனதார நினைத்து கொண்டிருக்கின்றாய். எப்போதும் சர்வசதா காலமும் உன்னுடைய வாராகி தாயை பற்றிய சிந்தனை தான் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இப்போது எனக்கு இருக்கிறது அல்லவா. பயப்படாதே, தயங்கிக் கொண்டு இருக்காதே. நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடாது. நடந்து கொண்டிருப்பது எல்லாம் நன்மைக்காக தான் நடக்கிறது என்று பொறுமையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை நோக்கி சென்று கொண்டே இரு. நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். எந்த துன்பமும் உன்னை நெருங்கி வராது. எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்றெல்லாம் கவலை கொண்டிருக்காதே. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்காக நடத்தி கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். என் தங்கமே, நல்லது நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமானது தேடி வந்து சேரும். உன்னுடைய வாராகி தாயானவள் உனக்கு துணையாக இருக்கின்றேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யாரும் என்னை துன்பப்படுத்தக்கூடாது என்றுதானே நீ ஆசைப்படுகின்றாய். கவலை கொள்ளாதே. இதுவரை உன்னை துன்பப்படுத்தியவர்கள் எல்லாம் இப்போது உன்னை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். உன்னுடைய மனதிற்கு இன்பத்தை கொடுப்பவர்களும் நிம்மதியை கொடுப்பவர்களும் உனக்கு பக்கபலமாக இருப்பவர்களும் மட்டும்தான் இனிமேல் உன்னோடு இருக்கப் போகின்றார்கள். உன் வாராகி தாயானவள் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன் என்றால் அதை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் நல்லது நடத்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். அப்போதுதான் நிச்சயமாக அது உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாராகி என்னுடைய வாக்கானது உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கப் போகின்றது. நல்ல அதிர்ஷ்டமானது உன்னை தேடி வரப்போகின்றது. என் வாழ்க்கையில் எப்போது மாற்றம் வரும் தாயே என்று நீ காத்திருந்ததெல்லாம் இப்போது முடியப் போகின்றது. மிகப்பெரிய அதிர்ஷ்டமான செய்தியானது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய தாயானவள் எனக்கு வேண்டியதை கொடுத்து விட்டார் என்று நீ ஆனந்தப்படப் போகின்றாய். ஆம் செல்லமே, நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய். உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாக
நல்லதாகத்தான் நடக்கும். நான் சொல்லக்கூடியது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ பார்க்கும் விதத்தை மாற்றிக்கொண்டாலே போதும், எல்லாமே மாறிவிடும். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்றெல்லாம் இப்போது கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொள். இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய வாழ்க்கை இது அல்லவா? நீதானே அதை ஆனந்தமாக வாழ வேண்டும். அதை மற்றவர்கள் கையில் கொடுத்துவிட்டு எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்காதே. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை நிச்சயமாக செய்து முடி. எதை கண்டும் பயம் கொள்ளாதே. நடப்பது நடக்கட்டும், என்னுடைய வாராகியானவள் எனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ என்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். உன்னை பற்றி நீ யாருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மற்றவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்றெல்லாம் கவலைப்படாதே. அவர்களுக்கு புரிய வேண்டிய நேரத்தில் நான் புரிய வைப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நீ யோசிக்க தொடங்கிவிட்டால் உன்னை பற்றி யோசிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் சொல். என் செல்லமே, நீதான் உன்னை பற்றி யோசிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்து முடிவை எடு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. உன்னுடைய சிந்தனையானது எந்த சூழ்நிலையிலும் நேர்மறையானதாகவே இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை என்பது உன்னை சார்ந்தது மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் உள்ள அனைவர்களையும் சார்ந்தது என்றுதானே நீ யோசிக்க வேண்டும். நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய குடும்பத்திற்கும் சேர்த்துதான் நடக்கப் போகின்றது. அதனால் தான் சொல்லுகின்றேன், எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நொடியையும் வீணாக்காதே. சற்று கவனமாக எல்லாவற்றையும் கையாள பழகிக்கொள். உன் மனதிற்குள் எந்த குழப்பமும் எந்த சூழ்நிலையிலும் உருவாகக்கூடாது. அப்படிப்பட்ட குழப்பமானது வரக்கூடிய நேரமாக இருக்கும்போது கண்ணை மூடி ஒரு நிமிடம் உன் மனதிற்குள் வாராகி தாயை நினைத்துக்கொள். சற்று நேரத்திலேயே உன்னுடைய மனமானது தெளிவு பெறும். நிச்சயமாக நல்ல வழி கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை கிடைக்கும். சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையானது முன்னேற ஆரம்பித்துவிடும். கிடைக்க வேண்டியது எல்லாமே எனக்கு சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் தாயே என்று நீ கேட்கின்றாய். நிச்சயமாகவே உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. அதிர்ஷ்ட காற்றானது இப்போது உன்னை நோக்கி வீச ஆரம்பித்து விட்டது. நிச்சயமாகவே நீ அதிர்ஷ்டசாலிதான். இதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீ தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. எதை நினைத்தும் புலம்பாதே, வருந்தாதே. உனக்கு என்ன கிடைக்க வேண்டும், நீ எப்படி வாழப் போகின்றாய் என்று அனைத்தும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக உன்னை அப்படியே வாழ வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையானது இப்போது என் கைகளில் இருக்கின்றது. உன்னை ஆனந்தமாக ஐஸ்வர்யத்தோடு வாழ வைக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கின்றது. என்னுடைய கடமையை நான் சரிவர செய்யத்தான் போகின்றேன். அமைதியாக இரு, பொறுமையாக இரு. உன் வாராகியினுடைய வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லது தானாக நடக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கும்.